ஏன் நமக்கு ஃபுல் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக ஒரு டெசிமல் நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோம். 5, 2 எப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம 7 அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் இதையே நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 5, 7 அப்படின்றத அதை நேரடியாக டெசிமலாக வச்சு கன்வெர்ட் பண்ணாமல் 5 அப்படிங்கிறத 1, 0, 1 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். 2 அப்படிங்கிறத 0, 1, 0 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த 4 to 1 யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். 4க்கு நேராக 1, 1க்கு நேராக 1, 2க்கு நேராக 0 போட்டால் இதோட வேல்யூ பைனரி வேல்யூ. 5க்கு ஈக்குவல்ன்ற பைனரி வேல்யூ இது வரும். அதே மாதிரி 2க்கு 0, 1, 0 அப்படின்னு போட்டோம்னா இந்த வேல்யூ வரும். இப்போ இதை எப்படி ஆட் பண்ணணும்னா ஒரு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல இருந்து 1 by 1 ஆட் பண்ணிட்டு அடுத்து இந்த பிட் ஆட் பண்ணும், அடுத்து இந்த பிட் ஆட் பண்ணும். இப்போ இந்த 2 பிட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஹாஃப் ஆர்டர் சர்க்யூட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஹாஃப் ஆர்டர் சர்க்யூட் வந்து 2 பிட் ஆட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து 1ன்னு வரும், இதை ஆட் பண்ணும்போது 1ன்னு வரும், இதை ஆட் பண்ணும்போது 1 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இதுவே இப்போ வந்து பைனரியில் வந்து 1, 1, 0, 0, 1, 1 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 6, இது வந்து 3. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் 0வையும் 1 ஆட் பண்ணால் 1, அடுத்து 1 ஆட் பண்ணால் 1, 0 அப்படின்னு வரும். ஸோ 0 இங்கே போட்டுட்டு 1 வந்து கேரி ஆகும், அதுதான் கேரின்னு நம்ம வந்து ஹாஃப் ஆர்டர்லேயே பார்த்துருக்கோம். திரும்ப இந்த 1 இங்கே வரும். இப்போ இந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1, 0, அந்த 1, 0வோட 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்கும். இதோட ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஹாஃப் ஆர்டரில் 2 பிட்டை மட்டும் தான் ஆட் பண்ணும். இந்த இடத்துல ஹாஃப் ஆர்டர் சர்க்யூட் போதும், இந்த இடத்துல ஹாஃப் ஆர்டர் சர்க்யூட் போதும். ஆனால் இதை கூட்டுறதுக்கு நமக்கு இதையும் ஆட் பண்ணணும், திரும்ப இதோட ஆன்சர் வந்து இது கூட ஆட் பண்ணணும். அப்படின்றப்ப நமக்கு இங்கே 3 பிட்டை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி 3 பிட்டை ஆட் பண்ண வேண்டிய இடத்துல தான் வந்து நமக்கு ஃபுல் ஆர்டர் சர்க்யூட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபுல் ஆர்டர் சர்க்யூட்டில் ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க, இதை ஏ இதை பின்னு வச்சுக்கோங்க. இது ஏ இது பியா இருக்குன்னா இந்த கேரி ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த சி அப்படிங்கிறது. ஸோ ஏபிசி அப்படின்ற 3 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் ஆர்டர் சர்க்யூட் வந்து யூஸ் ஆகுது. ஹாஃப் ஆர்டருக்கும் ஃபுல் ஆர்டருக்கும் என்னென்னா ஹாஃப் ஆர்டரில் 2 பிட்டை மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும், ஃபுல் ஆர்டரில் 3 பிட்டை நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபுல் ஆர்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல் ஆர்டர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணலாம். ஒரு சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எதுக்காக அதை டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம எதுக்காக டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 3 பிட் ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் ஆர்டர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறோம். ஸோ இன்புட் என்ன, அவுட்புட் என்ன. இன்புட் வந்து ஏபிசி அப்படிங்கிறது இன்புட்டு, சம்மு கேரி அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டு. இப்போ அதுக்கு ட்ரூத் டேபிள் நம்ம ரெடி பண்ணணும். 3 இன்புட் இருக்குது அப்படின்னாலே அதை வச்சு நம்மளால் 8 டிஃப்ரெண்ட் இன்புட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதான் 0, 0, 0, 0, 0, 1, 0, 1, 0, 0, 1, 1 இந்த மாதிரி 8 இன்புட் வந்து நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக வந்து 3 வேரியபிளை வச்சு 8 டிஃப்ரெண்ட்டான இன்புட் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டுக்கு கொடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த ஏபிசி அப்படிங்கிறது. இப்போ இதோட அவுட்புட் இது வந்து இன்புட்டு, இது வந்து கேரி சம், இது வந்து அவுட்புட்டு. இது எப்படி நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ போட்டோம் இல்லையா. இப்போ 1, 1, 0 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரணும் அப்படிங்கிறது 1, 0 அப்படின்னு நீங்கள் போட்டோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்து நம்ம போட்டுருவோம். இது வந்து சம்மாக இருக்கும், இது வந்து கேரியாக இருக்கும். இப்போ இங்கே 1, 1, 0 அப்படின்றப்ப 1, 1, 0ன்றப்ப கேரி 1 வருது, சம் வந்து 0 வருது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டது தான் இந்த சம்மு கேரி அப்படின்ற ட்ரூத் டேபிள். இப்போ நீங்கள் 0வையும் ஆட் பண்ணுறீங்க, திரும்ப அது கூட 0 ஆட் பண்ணுறீங்க. அப்போ 0 ஆட் பண்ணால் 0, 0 கூட 0 ஆட் பண்ணால் சம்மும் 0 தான் வரும், கேரியும் 0 தான் வரும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கலாம். 0, 0, 1 ஆட் பண்ணுறோம். 0வையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா 0வையும் ஆட் பண்ணால் 0, அது கூட 1 ஆட் பண்ணோன்னா 1ன்னு சம் கிடைக்கும். 0 கேரி, கேரி வந்து 0 எதுவுமே கிடைக்காது. அப்படின்றதுனால இங்கே 0, 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி 3 இன்புட்டையும் ஆட் பண்ணி போட்டது தான் இந்த கேரி சம் அப்படிங்கிற அவுட்புட் ரெண்டும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி போடணும். இதுவே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 இன்புட் இருக்குது, 2 அவுட்புட் இருக்குது, அதை ஈஸியாக போடணும் அப்படின்னு சொன்னால்
ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா சம்மோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் பாருங்க, இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் மாதிரி இருக்கும், இது எக்ஸ் நார் கேட்டோட அவுட்புட் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 எக்ஸ்ஆர் கேட்டு, செகண்ட் 4 எக்ஸ் நார் கேட்டு. கேரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டு கேட்டோடது மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஆர் கேட்டோடது மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 3 இன்புட்டை யூஸ் பண்ணி இந்த 2 அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலமாக தான் இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒன்னையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், சம்மு 0 கேரி 1ன்னு கிடைக்கும், அதாவது 1 0ன்னு கிடைக்கும். அந்த 1 0 கூட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு 1 0 தான் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரூத் டேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரூத் டேபிள் டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கேமேப் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கேமேப்பில் எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால் 0 0 0 அப்படின்னா 0 0 0 0 0 1 0 0 1 அப்படின்றப்ப 0. அப்போ நமக்கு தேவையானது வந்து 1 அப்படின்றதுனால 1 மட்டும் இப்போ ஃபில் பண்ணிப்போம். 0 1 1 0 1 1 அதில் 1. அடுத்து இதுக்கு 1 0 1 இங்கே. அடுத்து 1 1 0 1 1 0 இங்கே. அடுத்தது 1 1 1 1 1 1 அப்போது இங்கே. இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி வந்து இதை பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஏ, மேலே பி பார் பி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சி மட்டும் கிடைக்கும். அடுத்து ப்ளஸ், அடுத்து இது பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஏ மட்டும் இருக்குது, மேலே சியும் சி பாரும் போயிடுச்சுன்னா பி கிடைக்கும். அடுத்து ப்ளஸ், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் ஏ பார் ஏ போயிடும், அப்போ பிசி மட்டும் கிடைக்கும். ஸோ கேரிக்கான ஈக்குவேஷன் வந்து ஏசி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி. அதே மாதிரி சம்முக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 1 இருக்கா, 0 0 1 0 0 1 இங்கே ஒரு 1. அடுத்தது 0 1 0 0 1 0 இங்கே. அடுத்தது இது 1 0 0 1 0 0 இது. அடுத்தது இங்கே 1 1 1 1 1 1 இங்கே. இப்போ வந்து இதை நம்ம எது கூடவுமே வந்து மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றதுனால இது தனித்தனியாகவே தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுக்கு பார்த்தோம்னா ஏ பி சி பார் ப்ளஸ் ஏ பார் பி பார் சி. இதுக்கு பார்த்தோம்னா ஏ மேலே பிசி. இதுக்கு பார்த்தோம்னா ஏ பார் பி சி பார். இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து நீங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி எக்ஸ்க்ளூசிவ் சி அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போது ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சு டிசைன் பண்ணாலும் உங்களுக்கு சேம் வேல்யூ தான், சேம் ஆன்சர் தான் வரும். இந்த மாதிரி டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சோம் இந்த ஈக்குவேஷனை வச்சோம் ஒரு சர்க்யூட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நமக்கு கேரிக்கும் சம்முக்கும் கிடைச்ச ஈக்குவேஷன். இப்போ நமக்கு 3 இன்புட் ஏ பி சி, 3 இன்புட்டு ஏபி அண்ட் ஆப்ரேஷன். அப்போ ஏ பி அண்ட் ஆப்ரேஷன் அண்டு கேட் போட்டாச்சு, ப்ராடக்ட்னா அண்டு கேட்டு. அடுத்து பிசி பி சி அண்ட் ஆப்ரேஷன். அடுத்து சிஏ சி ஏ. இப்போ நமக்கு ஏபி பிசி சிஏ கிடைச்சிருச்சு. நம்ம அதை வந்து சம் பண்ணணும், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ ஆர் ஆப்ரேஷன்.
இது வந்து கேரி. அடுத்தது நமக்கு சம் வேணும். சம்முக்கு ஏ எக்ஸ்க்ளூசிவ், பி எக்ஸ்க்ளூசிவ், சி. இதுதான் ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டோட சர்க்கியூட் டயக்ராம், லாஜிக் டயக்ராம். இதுவே நம்ம இந்த சம்முக்கான எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஏ எக்ஸ்க்ளூசிவ், பி எக்ஸ்க்ளூசிவ், சின்னு போட்டிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணாமல் நமக்கு கேமேப்பில் ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? அதை வச்சும் நம்ம வந்து சர்க்கியூட் டிசைன் பண்ணலாம். ரெண்டுமே வந்து சேம் அவுட்புட் தான் தரும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஆடரோட சிம்பிளிஃபை சர்க்கியூட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஆடர் சர்க்கியூட், ஹாஃப் ஆடர் சர்க்கியூட் ரெண்டு யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.